நம்முடைய இந்திய அரசாங்கத்தில் இருக்கிற இன்னைக்கு இந்த கவர்னர் என்ன செய்யறான்? தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களிலே கல்வி பெற்றவன் அறிவு பெற்றவன் எவனும் துணைவேந்தருக்கு தகுதியில்லை என்று ஆந்திராவிலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு வந்து நியமிக்கிறானா இல்லையா? இப்படி மாநில உரிமைகளை பேசுகின்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்று இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்திலேயே இந்த நாட்டில் 5வது முறை ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கிற போது தலைவர் கலைஞருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியிலே இது நடக்கிறது என்று சொன்னால் இந்த அநியாய அக்கிரம RSS கும்பல், அண்ணாமலை கும்பல், தமிழிசை கும்பல், H ராஜா கும்பல் இந்த நாட்டுடைய அதிகாரத்தில் அமர்ந்தால் நம்ம கைகளை வைத்து நம்ம கண்ணை குத்துவான். இவன் தான் போடுவான் முதல் கையெழுத்து, நமக்கு துரோக கையெழுத்து. கட்சி தூக்கி கொடுத்துட்டோம் பண்றமே பியூரோக்ரசி. அன்னைக்கே ஏமாத்திருக்கான் கலைஞரை, அன்னைக்கே ஏமாத்திருக்கிறான் யார? இந்திரா காந்தி அம்மையார. 1974 இந்திரா காந்தி பிரதமருக்கும் பண்டார நாயக்கும் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் செல்லாதுன்னு எமர்ஜென்சி காலத்தில் 2 நாட்டுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் போடுறான். நீ அந்தோனியர் கோயிலுக்கு வரக்கூடாது, வலைகளை உயர்த்தக்கூடாது, மீன் பிடிக்கிற உரிமை இல்லைன்னு இந்திய நாட்டின் உச்சநீதிமன்றம் வேடிக்கை பார்க்கிறது, நாடாளுமன்ற 2 அவைகளும் வேடிக்கை பார்க்கிறது, இந்தியாவினுடைய சட்டமன்றங்களும் வேடிக்கை பார்க்கிறது. பிரதமர்கள் போட்ட ஒப்பந்தம் செல்லாது என்று பியூன்கள் போட்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவன்.